ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். எது நடக்கக்கூடாதுன்னு நினச்சோமோ அது நடந்துட்டு கடுப்பாக இருக்குது பார்க்குறதுக்கே. அதாவது நேத்தான் நம்ம சொல்லியிருந்தேன், அதாவது வன்னியரசுக்கு அமைச்சர் பதவி கொடுக்கலப்பா சந்தோஷம் அப்படின்ட்டு. ஆனால் இன்றைக்கி பதவி கொடுத்தாங்க, நேற்றே தெரிஞ்சு போச்சு கொடுக்க போகிறாங்க அப்படின்ட்டு. அதாவது ஒரு கட்சி அப்படின்னா கொஞ்சமாவது ஒரு கொள்கை கோட்பாடு, இந்த நாக்கு இருக்குல்ல, அந்த நாக்கில் நரம்பு இல்லாத நாக்கணுன்னா ஆளாளுக்கு இஷ்டம் இல்லாததுக்கு பேசிக்கிட்டு என்னதான் அரசியல் பண்ணாங்கன்னு தெரில. இது என்ன மானகடத்தனமான அரசியல் நமக்கு புரியல. இப்போ விஜய் அவர்கள் ஒரு பெருந்தன்மையாக கொடுத்துட்டார், அவர் ஆட்சி அதிகாரத்தில் பங்குங்கிறது. இது ஏதோ பார்த்தீங்கன்னா திருமாவளவன் சொன்னதை விஜய் நிறைவேற்றார். திருமாவளவன் என்னத்தை இங்கே சொன்னது நிறைவேறுன்னு கேட்குறாரு. திருமாவளவன் சொன்ன மாதிரி ஆட்சி அதிகாரத்தில் பங்கு அப்படின்னா விஜய் அவர்கள் ஆரம்பத்திலே கூப்பிட்டார்ல, நீங்கள் வாங்க திமுகவில் எப்போனாலும் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு கொடுக்க மாட்டாங்க, அதிமுக தர மாட்டாங்க, நாங்கள் தாரோம் எங்களை நம்பி வாங்கன்னு கூடும்போது போயிருக்கணும். வன்னியரசு போயிருக்கணும், திரும்ப போய் சேர்ந்துருக்கணும். சேர்ந்து இன்னைக்கு நீங்கள் ஜெயிச்சிருந்தீங்க அப்படின்னா அப்போ நீங்கள் அந்த அதிகாரத்தில் போய் உட்காரலாம். அது என்னையா முழுசா உட்காந்துக்கிட்டு திமுக தான் சமூக நீதி கட்சி, திமுக தான் எல்லாத்துக்குமான கட்சி அப்படின்னு பெருமை பீத்திட்டு ஆர்எஸ்எஸ் பத்து போட்ட பிள்ளைகள், ஆர்எஸ்எஸ் பத்து போட்ட பிள்ளைன்னு சொல்லி விமர்சிக்கிட்டு இப்போ ஆர்எஸ்எஸ் பத்து போட்ட பிள்ளையோட கட்சியில அந்த ஆட்சியில் எதுக்கு நீங்க அமைச்சர்ல போய் பங்கேற்கிறீங்க கேட்டா. இப்போ நம்ம இதை பத்தி பேசுன உடனே நிறைய பேர் கோவம் வருது. அதாவது உனக்கு பார்த்தீங்கன்னா அந்த ஜாதி வெறி மூஞ்சில தெரியுது, அதனால தான் இப்படி பேசுற. விசிக்கு அமைச்சர்ல பங்கு இருக்கிறது உன்னால பொறுத்துக்க முடியல, அந்த லூசுகளா. அதாவது நல்லா புரிஞ்சுக்கணும், விஜய் அவர்கள் தன்னுடைய அமைச்சர் இது வரைக்கும் யாருமே பண்ணாத ஒரு விஷயத்தை 7 தலித் அமைச்சர்களை உருவாக்கியிருக்காரு. 7 பேருக்கு இடம் கொடுத்துருக்காருல்ல, அதை நான் ரொம்ப சந்தோஷமா பார்க்குறேன், பெருமையாக நினைக்கிறேன். இது அவர் பண்ணாத விஷயம், அவருக்கு நம்ம சல்யூட் அடித்தோம். ஸோ அந்த 7 பேர் தான் அங்கே இருக்காங்கல்ல. விசிக்க தன்னுடைய மக்கள் மேலே வரணும் தானே விரும்புகிறாரு. அவருக்கு பதவி ஆசை கிடையாது, இதெல்லாம் ஆசை கிடையாதுன்னா அவர் வெளியிலேருந்து ஆதரவு கொடுக்குன்னு சொன்னால அதே நிலைப்பாட்டை நிற்கலாம்ல. இப்போ எதுக்கு விசிக்கிறது வன்னியரசு போய் தான் அதை நிலைநிறுத்தணுமான்னு நினைக்கிறேன். வன்னியரசு போய் தான் தூக்கி நிப்பாட்ட போகிறாரா? ஏன் அதில் 7 பேர் அதே சமுதாய சேர்ந்தவங்க தானே அந்த அமைச்சரில் பதவியில் எடுத்துருக்காங்க. ஸோ அவங்க மேலே வர்றதே போதுமே. அந்த சமுதாயத்துக்கு பெரிய ஒரு இதான கிடச்சிருக்குல்ல. 7 பேர் அந்த சமுதாய சேர்ந்தவங்க அமைச்சரில் பதவி வச்சுருக்காங்க, அது போதாதான்? அது என்ன வன்னியரசு போனாதான் அங்கே இதாகுமாக்கும். அதாவது இப்போ இந்த 2 சீட்டு கட்சிகளில் ஐயுமல் கட்சி கூட இப்போ வெளியிருந்து ஆதரவு கொடுத்தவங்க இப்போ ஆச்சரியத்தை பங்குன்னு சொல்லிட்டு ஒரு அமைச்சரே வாங்கினாங்க. ஆனால் அதை கூட நம்ம ஏன் அவ்வளோக்குள்ள விமர்சிக்கலன்னு கேட்டிங்கன்னா, அவங்க எந்த இடத்துலையுமே விஜய் அவர்கள் ரொம்ப தரம் தாழ்ந்து விஜய் கட்சியை விஜய் அவர்கள் விமர்சிக்கல. அவங்க திமுக தான் இருந்தாங்க, இருந்தாலும் அவங்க பாட்டு அவங்க வேலையை பார்த்துட்டு இருந்தாங்க, புரியுதுங்களா? ஆனால் இங்கே விசிக்கில் திருமாவளவனும் வன்னியரசும் பேசாத பேச்சுக்களா இவ்வளோக்குள்ள எதிர்த்து பேசிக்கிட்டு திமுகவில் இருந்து அந்த ஓட்டுகளை வாங்கிட்டு நான் கேட்குறேன், இதே திருமாவளவனும் வன்னியரசும் டிவி கட்சியில் இருந்து இப்போ இந்த அளவுக்கு வச்சு வைப்பாங்க பிரிச்சுப்பாங்க நினைக்கிங்களா? வன்னியரசு அவர்கள் முதல்ல திருமாவளவர்கள் கூட போய் அங்கே இருந்து நீங்கள் அந்த கட்சிக்காக உழைச்சி பாடுபட்டு நீங்கள் ஜெயிச்சிருந்தா அந்த பலனை அனுபவிக்கலாம். உழைக்காம எப்படி அதெல்லாம் கூசலையா? வன்னியரசுக்கெல்லாம் திருமாவளவனுக்குலாம் இது பார்த்தீங்கன்னா இப்போ அப்போ இவ்வளோ நாளாக திமுக தான் சமூக நீதி சொன்னீங்கல்ல, அப்போ திமுக அப்போ சமூக நீதி கிடையாதுங்கிறத ஒத்துக்கிட்டதை இப்போ வரீங்க. அப்போ அது பகிரமாக சொல்லுங்க. அது என்ன மாற்றி மாற்றி விட்டுறது தன்னுடைய சுயலாபத்துக்காண்டி? அதாவது இதை நம்ம சொல்ல போனால் இங்கே உள்ள நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஏதோ நம்ம பார்த்தீங்கன்னா அவங்க இது பண்ணுறது பிடிக்காம இந்த ஜாதி பேரில் பேசுகிறான், அதில் பேசுகிறான், அது பிடிக்காம ஒன்றும் கிடையாது. அதாவது நீங்க நல்லா படிச்சு பாருங்க, இது இப்படி போயிடுச்சு அப்படின்னா, அதாவது விசிக்கு அந்த அமைச்சரவைகள் உள்ள வர்றது வரைக்கும் நிலைப்பாடு வேற. அவங்க உள்ள திருமாவளவன் தலைமை அவங்களுடைய முடிவு அழுத்தங்கள்லாம் உள்ள வரும்போது விஜயவருடைய தனித்தன்மையான நிலைப்பாடு, அவர் முடிவெடுக்கிற விதங்கிறதுல எந்த இடத்துலையும் மாறுபட்டு வந்துடக்கூடாது. ஏன்னா இவங்களுடைய அழுத்தத்தின் பேர்ல அவர் வேற மாதிரி ஒரு ஆட்சியை முன்னிறுத்தலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோட வந்திருக்காரு. எல்லா மக்களுமே விஜய் அப்படிங்கிற ஒரு மனுஷனுக்காக தான் ஓட்டு போட்டுருக்காங்க. இந்த திருமாவளவனுக்கோ இங்க உள்ள யாருக்காகவும் ஓட்டு போடல. அதனால எல்லா தரப்பட்ட மக்களும் அவர் ஓட்டு போட்டுருக்காங்க. இங்க இப்போ பார்த்தீங்கன்னா சமூக நீதித்துறை அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வன்னியரசுக்கு பதவி, அவர் என்ன சமூக நீதி காப்பாத்தலான்னு நான் கேட்கிறேன். அந்த ஆள் என்ன எல்லா மக்களுக்காக அவர் குரல் கொடுத்துருக்காரு? முழுக்க முழுக்க இந்து மத விரோதத்தை தான் அந்த வன்னியரசு பேசியிருக்காரு, இந்து மதத்துக்கு எதிராக தான் பேசியிருக்காரு முழுக்க முழுக்க எல்லா இடத்துலையும். ஸோ அப்படி இருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அது ஒரு ஜாதி கட்சி மாதிரி தானே, அது எல்லா மக்களுக்கான கட்சின்னு எப்படி நீங்க சொல்ல முடியும்? இல்லை இப்படி நம்ம பேசும்போதுல நிறைய பேர் சொல்றான், நீ அந்த 2 சீட்டு உங்களுக்கு வேணும்னு தானே நீங்க கேட்டீங்க, அது 2 சீட்டு ஆதரவு கொடுத்தனால தான் நீங்க ஆட்சி பிடிச்சி உட்காந்துருக்கீங்க, இல்லைன்னா எப்படி தான் உங்க ஆட்சியில் நீங்க அமர முடியும் அப்படின்ட்டு. ஏண்டா நீங்க உங்களுடைய இதுல உறுதியா இருந்திருந்தா உங்களுக்கு அந்த அமைச்சர்ல பங்கேற்கணும் தான் உள்ளுக்குள்ள ஆசை இருக்க. அதான முதல்ல இருந்தே நீங்க அந்த ஆசை சொல்லிட்டே இருந்தீங்க. அதாவது எப்படியா திருமாவளவன் துணை முதலமைச்சர் கொடுத்துடணும், அதாவது அமைச்சர்ல பங்கேற்றணும் அப்படின்னு தான் நீங்க அதாவது ஜெயிக்க முன்னாடி நீங்க வேற மாதிரி பேசுவீங்க, ஜெயிச்சதுக்கு அப்புறம் வேற மாதிரி பேசுவீங்களா? அது என்னன்னு கேட்கிறேன். ஒரு பெரிய மனுஷனா சொன்ன சொல்ல மாறாம இருக்கணும். வீரமாண்டி சிபிஎம் கட்சியில் அவர் சொன்னார் பாருங்க, அதெல்லாம் ஆரம்பத்திலே நம்ம முடிவு பண்ணி பேசி நம்ம அவங்க கட்சியில் நின்று ஜெயிச்சிருந்தா நம்ம அந்த பதவியை வைக்கலாங்க, இல்லைன்னா நம்ம அந்த பதவி ஏற்றக்கூடாது, வெளியிலிருந்து தான் எங்களுடைய ஆதரவு, அப்பவும் ஒரே பேர்த்து தான் இப்பவும் ஒரே வார்த்தை. அதான் மனுஷனுக்கு உண்டானது. திருமணம் மாதிரியா முன்னுக்கு பின்னு முறைனா மாற்றி மாற்றி உருட்டிக்கிட்டு. அதாவது இதே இது இப்போ விஜய் அவர்கள் ஜெயிக்கல, நான் ஒன்று சொல்கிறேன், விஜய் அவர்கள் ஜெயிக்கலன்னு வச்சுருக்கேன்,
இப்போ இவங்கெல்லாம் என்ன பேசியிருப்பாங்க, இதே வன்னியரசு என்ன பேச்சு பேசியிருப்பாங்க, இந்த திருமாவளவர்கள் என்ன பேச்சு பேசியிருப்பாரு, எல்லாத்தையும் நினைச்சு பாருங்க. என்னத்தை சொல்ல. ஏன்னா ஒன்னே ஒண்ணுப்பா, இதுல இருந்து நம்ம முன்னாடி சொல்லலாம், திமுகவை விஜய் அவர்கள் சொன்ன மாதிரி அடிச்சிட்டாரு. அடி, அதாவது அது அழியாதுன்னு வச்சுருக்கேன், மீண்டும் எழுந்து போறாங்கன்னா ஒரு அடி கொடுத்து மூலையில் உட்கார வச்சிட்டாரு. அவங்களுடைய கூட்டணி கட்சியில பிரிச்சுட்டார்ல, அது வரைக்கும் ஒரு சந்தோஷம் இதுல. இப்போ ஏன்னு கேட்டீங்கன்னா, திமுக விசிக மாறி மாறி சண்டை போட்டு கிடக்கும் போது பார்க்கறதுக்கு ஒரு கண்கொள்ளா காட்சியா இருக்கு. அது ஒண்ணுதான் இதுல ஒரு சந்தோஷம், வேற ஒண்ணும் கிடையாது. அதாவது எல்லாருக்குமான ஒரு ஆட்சியை கொடுக்கணும் விஜய் அவர்கள், அதை முன்னிறுத்தி அவர் செயல்படணும். அவர் எடுக்கிற தனித்திறமையான முடிவுகளில் இந்த ஆதவர்ஜனா விசிக கூட சேர்ந்துக்கிட்டு இவங்க ஒரு அழுத்தத்தை கொடுத்து எல்லா விஷயத்தையும் ஒரு முடிவு எடுத்தாங்க அப்படின்னா இது எல்லாருக்குமான ஒரு மக்களாட்சி அது இருக்காது, மாறி போயிருமோ அப்படிங்கிற ஒரு எண்ணோட்டம் தான் என் மனசை தோயிட்டே இருக்கு. அதை தான் நம்ம இந்த இடத்த சொல்லிட்டே இருக்கோம். அதாவது ஒருத்தவங்களை நம்பி நம்ம ஆரம்பத்திலே கஷ்டப்படும் போதே அவங்க கூட துணையா நின்று இருக்கணும். அப்படி துணையா நின்று ஜெயிச்சு அதில் வந்து நம்ம அந்த இதை அனுபவிச்சோம்னா அது நம்ம ஏற்றுக்கலாம், அதில் ஒன்றும் நம்ம தவறு சொல்ல போகிறது கிடையாது. ஆனால் நம்ம அதுக்கு எதிர்ப்பாகவே இருந்துக்கிட்டு இன்னைக்கு அவர் ஜெயிச்சிட்டாருன்னா அவரோட போய் ஒட்டுறதுங்கிறது அப்போ அது கேவலமா இல்லையா? அப்போ இவ்வளோ நாள் திமுகவோட கொள்கைக்காண்டி தான் நிற்கும், பிஜேபி இருக்கு, திமுக தான் மாசப்பட்ச சமூக நீதி அப்படின்னு சொன்னீங்களா, அதெல்லாம் வந்து கொஞ்சம் கூட வந்து வைக்கவே இல்லையான்னு கேட்குறேன். அதாவது அவங்க ஆட்சி அதிகத்தில் பங்கு பெறணுங்கிறக்காண்டி நாங்கள் வெறும் வெளியிலேருந்து ஆதரவு மட்டும் கொடுக்கும், அதாவது குடியரசுத் தலைவர் ஆட்சி வந்துடக்கூடாது அப்படின்னு சொன்னது ஓகே, அது வரைக்கும் ஏற்றுக்கலாம். ஆனால் அமைச்சர்களில் பங்கு பெறுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அதை பயன்படுத்தி உள்ள நுழையிறதுங்கிறது நம்மளால ஏற்றுக்கவே முடியாது. ஸோ அதாவது நல்லா புரிஞ்சுக்கிடணும். இதையே நம்ம இவ்வளோக்குள்ள விமர்சிக்க வேண்டியிருக்குன்னா, தேர்தலுக்கு முன்னாடி இதே விசிக முதலமைச்சர் விஜய் அவர் கூட சேர்ந்து காங்கிரஸ் கட்சி சேர்ந்து இப்படி எல்லா கட்சி சேர்ந்து இப்போ அமைச்சரில் பங்கேற்ற கட்சியெல்லாம் அப்போ அவங்களோட சேர்ந்து இந்த தேர்தலை சந்திச்சிருந்தாங்கன்னா அப்போ மக்கள் எல்லாருடைய எண்ணட்டங்களும் எப்படி இருந்திருக்கும் அப்படின்னு நம்மளால சொல்ல முடியாது. வச்சு வச்சிருக்கலாம் விஜய் அவர்கள், வச்சு பெறாமல் போயிருக்கலாம், புரியுதா? அப்போனா ஏன் வந்து விஜய் அவர்கள் தனியாக நிற்கும் போது இவ்வளோக்குள்ள மக்கள் எல்லாரும் ஓட்டு போட்டா கேட்டிங்கன்னா, அப்போ தனியாக நிற்கிறதே மக்கள் எல்லாத்துக்கும் பிடிச்சிருந்துச்சு. ஒரு மாற்றமாக வந்திருக்காரு, இந்த மாதிரி இந்த கட்சிகள்லாம் கூட்டணி வைக்கல அப்படிங்கிற ஒரு இதே பார்த்தீங்கன்னா பயங்கர ஒரு அவருக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்டாக இருந்துச்சு. அதனால எல்லா மக்களும் எந்த ஒரு சாதி மத வேறுபாடு பார்க்காம குடும்பமாக ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சாங்க. ஸோ ஜெயிச்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அமைச்சரவை அமைக்கிறதுல ஒரு சின்ன தடுமாற்றம் வருதுங்கிறதுனால நீங்கள் அப்படி ஒரு கட்சி கூடும்போது அவங்களாம் அந்த ஆதரவு மட்டும் கொடுத்தா வரல, அவங்கள அப்படியே தூக்கி அமைச்சரில் உட்கார வைக்கும் போது இப்போ நான் கேட்குறேன், வன்னியரசுக்கெல்லாம் ஒரு அமைச்சரில் உட்காரன்னு தெரிஞ்சிருந்தா கண்டிப்பாக நான் வந்து பார்த்தீங்கன்னா ஓட்டே போட்டுக்க மாட்டேன். நான் சுயராஜ் சொல்கிறேனே, ஓட்டு போட்டுக்க மாட்டேன். ஏன்னா வன்னியரசு பேசுகிற பேச்சு அப்படி, எனக்கு அந்த ஆள் பேசுகிற பேச்சே பிடிக்காது. நான் மற்ற யாரையும் நம்ம வந்து இருக்கல. அதே மாதிரி காங்கிரஸ் அவங்க வந்து சேர்ந்து தேர்தல் சந்தித்தாங்கன்னா அப்பவும் என்னோட நிலைப்பாட்டில் கொஞ்சம் யோசிச்சு தான் செஞ்சிருப்பேன். நான் காங்கிரஸ் ஆல்ரெடி எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. ஆனால் காங்கிரஸ் வந்து விஜய் அவருக்கு சென்ட்ரலில் அவருக்கு ஒரு பவர் வேணுங்கிறக்காண்டி ஒரு சப்போர்ட் அவர் தேவைப்படுறதுனால ஆரம்பத்துலேருந்து அவர் எதிர்பார்த்துருக்கிறதுனால நம்மளுக்கு புரியும் காங்கிரஸ் இவர் கண்டிப்பாக சேர்ப்பாரு அப்படிங்கிறது ஓரளவு கெஸ் பண்ண தான். இருந்தாலும் தமிழ்நாட்டுக்குள்ள விஜய் அவர்கள் தானே அப்படின்னு நம்ம எதிர்பார்ப்பு தான் இருந்தோம். ஆனால் அமைச்சர்களையும் பங்கு கொடுத்து ஸோ இப்படிலாம் பண்ணும்போது அதாவது இவங்களுடைய அழுத்தம் இவங்களுடைய ஆக்கிரமிப்புங்கிறது அதிகமாக வந்துடும். விஜயனுடைய தனித்தன்மை செயல்பாடு அவர்களுடைய முடிவு அது எல்லாத்தையும் இவங்களுடைய அழுத்தத்தின் பேரில் அவர் மாற்றக்கூடுமோ அப்படிங்கிற எண்ணம் நமக்கு ஏற்படாது. அப்படி எதுவும் மாறி மாறி அவர் பண்ண ஆரம்பிச்சாருன்னா மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அதிருப்தி ஆயிடுவாங்க. ஏன்னா அவருடைய சுயமான முடிவு, அவர் சொன்னார்ல ஜெயிச்ச உடனே இங்கே ஒரே சென்டர் நான் தான், ஒரே பவர் சென்டர் நான் தான், அதை தான் மக்கள் எதிர்பார்க்காங்க. நீங்கள் அவங்களுடைய ஆதிக்கம் இவங்களுடைய ஆதிக்கம் அது தலையீடுலாம் உள்ளே புந்து இவங்க வந்து ஒரு முடிவெடுத்து எல்லாத்தையும் செயல்படுத்த ஆரம்பித்தாங்க, ஒரு தடவை மக்களுக்கு மட்டுமே ஆதரவாக செயல்படுறாங்க அப்படிங்கிற இதில் போயிடுச்சு அப்படின்னா அது மக்கள் வந்து பார்த்திங்கன்னா மக்கள் ஓட்டு போட்டதுக்கே அது வந்து அர்த்தம் இல்லாமல் போயிடும், ஒரு ஜனநாயகத்துக்கு எதிரானதாக போயிடும். புரியுதில்ல? எப்படி வந்து பார்த்தீங்கன்னா அதிமுகவும் திமுகவும் சேர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா தோத்த கட்சிகள் சேர்ந்து ஆட்சி அமைக்க போகிறத ஒரு பேச்சில் வச்சு நம்ம வந்து ரொம்ப அது கடுமையாக விமர்சிருந்தோம், ஜனநாயகத்துக்கு எதிரான ஒரு தீர்ப்பு அப்படின்ட்டு. ஸோ அதே மாதிரி இதுவுமே கிட்டத்தட்ட ஏன்னா இந்த கட்சிகள் ஆரம்பத்தில் விஜய் அவர்கள் கூட நிற்கல. அதாவது முதலமைச்சர் விஜய் அவர்கள் ஏடிஎம்கேல போய் பார்த்தார்ல, எஸ்சி சண்முகம் சிபி வெல்மணி. ஸோ இவங்க வந்து ஆதரவு கொடுத்தாலும் இந்த 2 சீட் தேவைப்பட்டிருக்காது. இப்போ அவங்கள வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நம்பிக்கை கொடுத்து ஏமாத்தின மாதிரி தானே ஆகிப்போச்சு. இப்போ அதிமுகவில் இல்லைன்னா எதுக்காக போயிட்டு முதலமைச்சர் விஜய் அவரில் போய் சந்திக்கணும், அவங்க பெரிய தலைவராக அந்த கட்சியில் எடப்பாடி தானே போய் சந்திக்கணும், எடப்பாடி எதிராக இருக்காரு, இவங்க நம்மளுக்கு ஆதரவு கொடுக்காங்கன்னு போய் சந்திச்சாரு. ஸோ அப்போ அவங்களுடைய எதிர்பார்ப்பு ஒன்று இருந்திருக்கும்ல, கண்டிப்பாக அவங்க அமைச்சர்கள் ஏதாவது இடம் கொடுப்பாருங்கிற எண்ணத்தில் இருந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இப்போ அவங்களாம் மொக்கையான மாதிரி இருக்கு, ஏதோ ஏமாத்தின மாதிரி இருக்கு. ஆனால் அது உள்ளுக்குள்ள என்ன பேசிக்கிட்டாங்கன்னு நம்மளுக்கு வெளியில தெரியல, இருந்தாலும் நம்ம பார்க்கும்போது தெரியுது. ஏன்னா அன்னைக்கு சட்டசபையில் அவங்களாம் ஆதரவு கொடுக்க போய் தான் 144 போயிடுச்சு, உங்களுக்கு புரியுதில்ல? ஸோ இப்போ அவங்களுக்கு நம்பிக்கை கொடுத்து ஏமாத்துட்ட மாதிரி இருக்கு. எனக்கு பார்க்கும்போது அதிமுக நம்பிக்கை கொடுத்து அந்த ஏன்னா அவங்க இப்போ வந்து தான் வச்சுக்கோங்களேன், இந்த அளவுக்குலாம் பிரச்சனை இவங்கள மாதிரி தான் பார்த்தீங்கன்னா அதாவது விமர்சனம் கிடையாது. அதிமுக எனக்கு தெரிஞ்சு இவ்வளோக்குள்ள விஜய் விமர்சித்தது கிடையாது. இவங்க அதாவது வன்னியரசும் திருமாவளவனும் விமர்சித்த அளவுக்கு திமுக கூட விமர்சிருக்காது. நான் சொல்றேனே,
அந்த அளவுக்கு காட்டமா ரொம்ப கேவலமா விமர்சிச்சுட்டு இன்னைக்கு எப்படிதான் அதெல்லாம் தொடச்சு போட்டுக்கிட்டு அவர் பெருந்தமையா கொடுக்காரு. அதுல வந்துட்டு உடனே பதவியை ஏத்துக்கிறதுக்கு வந்து அதிகாரத்துல பங்கு சொன்னோம், அது இன்னைக்கு நிறைவேற போகுது. அது நீங்க முறையா நீங்க அந்த கொள்கை உறுதிமொழியை சொல்லி சொல்லி நின்று தேர்தலை ஓட்டுக்கிட்டு ஜெயிச்சு வந்து அந்த இடத்துல உட்காரணும். யாரா ஒருத்தங்க இல்லை அதாவது நீங்க எதிர்த்த ஒரு ஆள் வந்து ஜெயிச்சு ஒரு தனியா ஒரு ஆட்சியை பிடிக்கும்போது அதுல வந்து ஒட்டிக்கிறதுக்கு ஆனால் ஆட்சியில் பங்குட்டு வந்து உட்காரது நம்மளால ஏற்றுக்கவே முடியல. சரி, இனிமேல் நம்ம புலம்பு என்ன ஆகுது, அதான் வந்து உட்காந்தாச்சா அமைச்சர் ஆகிட்டாரு. இதுக்கப்புறம் நான் இதை பற்றி பேச போகிறது கிடையாது. இதுக்கப்புறம் நான் அந்த வன்னியரசு பற்றியோ இதை பற்றி பேசக்கூடிய அடுத்தடுத்த நிகழ்வுகள் என்ன நடக்கோ அதை பற்றி மட்டும் தான் நம்ம விமர்சிப்போம். இனிமேல் இவர் பதவி ஏற்ற பிறகு அதை பற்றி நம்ம தொடர்ந்து விமர்சி என்ன பண்ண போகிறோம். இனிமேல் விஜய் அவர்கள் எல்லாருக்குமான சாதி பதம் கடந்து ஒரு மக்களுக்கான ஆட்சியை கொடுக்கணும் அப்படிங்கிற மட்டும் தான் நம்மளுடைய எதிர்பார்ப்பு. அது சரிவர செய்கிறாரா இல்லையாங்கிறத பார்த்துட்டு அதை பார்க்க நம்மளுடைய விமர்சனம் வரும். ஓகேவா, நம்ம அடுத்தக்கிட்ட அரசியல் நிகழ்வு பார்த்து நம்மளுடைய வீடியோ வரும். வெயிட் பண்ணுங்க. ஓகே, பார்க்கலாம். பாய்.